அனைவருக்கும் வணக்கம். பகுதி ஆ இலக்கியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அறநூல்களில் சிறுபஞ்சம் மூலம் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி ஏழாதியை பற்றி பார்க்கலாம். மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் 3ன்னு பார்த்தோம். திரிகடுகம், ஏழாதி, சிறுபஞ்ச மூலம். சரியா? அதில் திரிகடுகமும் சிறுபஞ்ச மூலமும் பார்த்துட்டோம். 3வது இருக்க ஏழாதியை பற்றி இந்த கிளாஸில் பார்த்துடலாம். ஆசிரியர் குறிப்பு: ஏழாதியை இயற்றியவர் கனிமேதாவியார். சரியா? ஏழாதியை இயற்றியவர் யார்? கனிமேதாவியார். இவருக்கு கனிமேதையர் என்னும் மற்றொரு பெயரும் உண்டு. கனிமேதாவியார்னாலும் கனிமேதையர்னாலும் ஒன்று தான். சரியா? கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. கனிமேதாவியார்னாலும் கனிமேதையர்னாலும் ஒன்று தான். இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். சரியா? சமண சமயத்தை சார்ந்தவர். இவர் சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலிய உயரிய அறக்கருத்துக்களை ஏழாதியில் வலியுறுத்தி கூறுகிறார். சமணத்திற்கே உள்ள கொல்லாமைன்னா நான் எந்த உயிரையும் கொல்லக்கூடாதுங்கிறதே அந்த அறக்கருத்தையை ஏழாதியை வலியுறுத்தி சொல்கிறார். இவரது காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. சரியா? திணைமாலை 150 என்னும் 14 கணக்கில் மற்றொரு நூலையும் ஏற்றிருக்கிறார். சரியா? 14 கணக்கு நூலில் திணைமாலை 150 ஒரு நூல். 14 கீழ்கணக்கு நூல்களில் 2 நூல்களை இயற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது நம்மால் தான், கனிமேதாவியார் தான். சரியா? ஏழாதியும் திணைமாலை 180 இயற்றிருக்கார். சரியா? நூல் குறிப்பு பார்த்துடலாமா? 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஏழாதியும் ஒன்று. இந்நூல் சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட்ட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. ஓகேவா? சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் சொல்லிட்டு 81 வெண்பாக்களை கொண்டிருக்கு. சரியா? 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை இந்நூல் நவில்கிறதுனா கூறுகிறதுன்னு அர்த்தம். சரியா? 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை கூறும் நூல் எதுன்னு கேட்பாங்க. சரியா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை கூறும் நூல் ஏழாதி. இந்நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது. தமிழருக்கு அருமருந்து போன்றது எது அப்படின்னு கேட்கலாம். சரியா? ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. ஏலத்தை முதன்மையாக கொண்டு இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. சரியா? இது எல்லாத்தையும் கொண்டு மருந்து பொருட்கள் ஏழாதி என்று பெயர். இது எல்லாத்தாலே ஆன மருந்து பொருள் தான் ஏழாதின்னு சொல்கிறாங்கப்பா. சரியா? ஏலத்தை முதன்மையாக கொண்டு இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி இவற்றால் ஆகிய மருந்து பெயருக்கு தான் ஏழாதின்னு ஒரு பெயர் வருது. ஓகேவா? இம்மருந்து உண்ணுபவரின் உடற்பிணியை போக்கும். அதுபோல இந்நூலில் உள்ள நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும். சரியா? இந்நூல் 59வது பாடல் இப்போ நம்ம பார்க்க போகிற பாடல். சரியா? இது 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்குது. இந்த ஒரு பாடல் தான் ஏழாதிலே நம்ம பள்ளி புத்தகங்களில் இருக்கக்கூடிய பாடல். சரியா? பார்க்கலாமா? சிறுபஞ்ச மூலத்தை இயற்றிய காரியாசனும் கனிமேதாவியும் ஒரு சாலை மாணக்கர்னு நம்ம சிறுபஞ்ச மூலத்திலே பார்த்தோம். இதுலேயும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு. பாடலுக்கு வந்துடுவோமா? வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கிய நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனிந்து. இன்னொரு வாட்டி படிச்சிட்டுமா? வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கிய நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனிந்து. என்ன சொல்ல வர்றாரு கனிமேதாவியார்? வணங்கி, பிறருக்கு பணிந்து. சரியா? எல்லாத்தையும் பணிவுடன் நடந்துக்கணும். சரியா? வழியொழுகினா என்ன? நல்ல வழியில் நடந்துக்கணும், நல்ல முறையில் அணுகணும், இனிய சொற்களை பேசணும். வணங்கி வழியொழுகி, ஒருத்தர் பார்த்தோன்னே பணிவாக பேசணும். ஓகேவா? சத்தம் போடக்கூடாது, முகபாவனையில் பார்க்குறதே ஒரு மாதிரி பார்க்குறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வணங்கி வழியொழுகி, பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும். மாண்டார் சொன்னால் மாண்புடைய சான்றோர்னு அர்த்தம். இங்கே மாண்டார்னா யார்? மாண்புடையோர், மாண்புடைய சான்றோர்களின் சொல். சரியா? மாண்டார் சொல் கொண்டு மாண்புடைய சான்றோர்களின் சொற்களை பின்பற்றி அப்படின்னு பொருள். சரியா? மாண்டார் சொல் கொண்டு நுணங்கிய நூல் நோக்கி. நுணங்கிய நூல் நோக்கினா
பல நூல்களை படித்து ஆராய்ந்து. ஓகேவா? நுணங்கியனா இது நுண்ணறிவு நூல்கள்னு சொல்லலாம். நுணங்கிய நூல்னா நுண்ணறிவு நூல்கள். சரியா? பல நுண்ணறிவு நூல்களை பார்த்து ஆராய்ந்து. சரியா? ஆராய்ந்து. நுழையானா என்ன? அவற்றை நாம் நவிலும்னா என்ன? அதை பின்பற்றும். நவிலும் வண்ணம் வாழும். அதெல்லாம் நம்ம படித்ததெல்லாம் வெளிப்படுத்தணும். ஜெயகாந்தன் ஒரு வரி சொல்லுவார், நாம் ஏதேனும் படித்தோமே ஆனால் அதை வாழ்வியலுக்கு நடைமுறைப்படுத்தி பார்க்க வேண்டும், இல்லையெனில் படிக்காமல் பாமரனாகவே இருந்து விடலாம்னு சொல்லுவார். ஓகேவா? அதோட பொருள் என்ன? நம்ம ஒரு விஷயத்தை படித்தோம், அதை தெரிஞ்சுக்கிறோன்னா அதை வாழ்வியலில் நம்ம நடைமுறைப்படுத்தணும் இல்லையா? இல்லைன்னா படித்ததுக்கே அர்த்தம் இல்லை அப்படின்ற பொருள். சரியா? நூல்களில் நுணங்கிய நூல் நோக்கி நுழையா. ஓகேவா? நம்ம படித்ததெல்லாம் தாண்டி வெளிப்படுத்துகிறோம். அதுதான் நுணங்கிய நூல் நோக்கி நுழையா அப்படின்னா. இணங்கிய பால் நோக்கி வாழ்வான். இப்படியெல்லாம் வாழ்ந்தனா. சரியா? இப்படியெல்லாம் வாழும் ஒரு மன்னனுக்கு சொல்கிறாங்க. எப்பயுமே அப்போ அந்த காலத்தில் மன்னர்களுக்கு தானே சொல்லுவாங்க, புலவர்கள்லாம். இந்த மாதிரி நடந்துக்கிற ஒரு பழியில்லாத மன்னன். இணங்கிய பால் நோக்கி வாழ்வான். இப்படியெல்லாம் வாழக்கூடிய பழியை சேர்க்காத மன்னன். ஓகேவா? நூல் நோக்கி வாழ்வான் நுனிந்து. நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான். சரியா? அவனுடைய பெருமைகள் ஒரு நூலே எழுதுகிற அளவுக்கு அவனோட பெருமைகள் வளருங்கிறார். சரியா? இவ்வாறு நடந்து கொள்ளும் ஒரு மன்னனை பற்றிய நூல் கண்டிப்பாக பின்னால் எல்லாரும் போற்றி படிக்கக்கூடிய வரலாறாக மாறும் அப்படின்னு சொல்கிறார். வேறு ஒன்றும் இல்லை. சரியா? வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கிய நூல் நோக்கி நுழையா. இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனிந்து. சரியா? ஒன்றும் இல்லை. பணிந்து வணங்கி நல்ல வழியில் நடந்து மாண்புடைய சான்றோர்களின் அறிவுரையை கேட்டு நடந்து பல நூல்களை கற்று அவை மெச்சும் வகையில் வாழ்ந்து பழியில்லாத மன்னனாக ஒருவன் வாழ்வானே ஆனால் அவனை நூல்களும் நோக்கி வாழ்வான் நுனிந்து. ஓகேவா? அவனுடைய வரலாறு அவனுடைய வாழ்க்கை அனைவரும் போற்றும் வரலாறாக மாறும் அப்படிங்கிறார். வேறு ஒன்றும் இல்லை. சரியா? இந்த ஒரு பாடல் தான் பள்ளி புத்தகத்தில் இருக்குது. இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். சரியா? முக்கியமாக 81 வெண்பாவை மறந்துடாதீங்க. ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு இலவங்கம், சிறுநாவற்ப, சுக்கு, மிளகு, திப்பிலி இதனால் ஆகியவை தான் ஏலாதி. ஓகேவா? இது முக்கியமானது. இது கற்போரின் அறியாமை அகற்றும். இது நம்ம 3 நூலுமே பார்த்துட்டு தான் வரும். சரியா? 4 அடிகளில் 6 அறக்கருத்து. இது முக்கியமானது, கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தமிழருக்கு அருமருந்து போன்றது. ஓகேவா? இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸில் அவையார் பாடல்களை பற்றி பார்க்கலாம். சரியா? நன்றி. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.